ஆசரிப்பது லென் டேஸ் இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எதையுமே நாங்கள் அனுசரிப்பதில்லை. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல இல்லாதத செய்யவே மாட்டாரு, பைபிள்ல இல்லாத எந்த காரியமும் செய்யக்கூடாத ஒரு நபர் தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவர் தான். இந்த தலைவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்டுட்டு தியோஸ் காஸ்பல் என்ன அப்படிங்கிறத பார்த்து வந்துடலாம். ஆசரிப்பது லென் டேஸ் இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எதையுமே நாங்கள் அனுசரிப்பதில்லை. ஓகே, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ரைட், அதுக்காக தான் உங்களுக்கு நாங்க என்ன பண்ண வந்து ஓஹோ, அதாவது கிறிஸ்துமஸ் நியூ இயர், லென்த் டேஸ் இதெல்லாம் பிபிலிக்கலா இல்ல. சோ அதனால அவர் ஆசரிக்கிறது இல்ல. சாரி, ஓகே. இப்போ இவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம், அதாவது கிறிஸ்துமஸுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 20 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 20 நாள் இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே ரஷ்யன் இந்தியாவை ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி அப்பவே ஒரு விளம்பரத்தை போட ஆரம்பிச்சாச்சு. எப்படின்னா, போகிறதுக்கு 25ஆம் தேதி கிளம்புனாங்கன்னா 26ஆம் தேதி அங்க ஹால்ட்டு, அங்க எங்கன்னு அப்படியே சவாரிட்டு அப்படியே லாத்தல போட்டு 26, 27 அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரப்படுத்திருக்காரு. ஒரு கேம்ப் மாதிரி போயிருக்காங்க. ஐயா ஐயா ஐயா, பிபிலிக்கலா கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது, லென்த் டேஸ் கொண்டாடக்கூடாது, நியூ இயர் கூட கொண்டாடணும்னு ஆண்டவர் சொல்லல. அதுவும் நியூ இயர் நமக்கு ஜனவரி மாசம் தான் அப்படிங்கிறது இல்ல. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிகோலன் காலண்டரின் படி அது பிபிலிக்கலான இயர் கிடையாது. சோ அதை கூட கொண்டாடுறீங்க. இப்படி பல காரியங்களை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாட்கள்ல எப்படி உங்கள் சபை சார்ந்து பிபிலிக்கலா இல்லாததை எப்படி நீங்கள் அனுசரிக்க முடியும் அல்லது ஆசரிக்க முடியும் கேக்குறேன். அதாவது கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவங்க எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடக்கூடாது, பிபிலிக்கலா இல்ல, அது எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விளக்க வெங்காயத்தை கொடுக்கிற இவர் இந்த 26, 27 இந்த டூர் போறதுக்கு காரணம் என்ன? பிபிலிக்கலா அப்படி இருக்கா? டூரா போயிட்டு அப்படியே லாத்தல போட்டு விளையாண்டுட்டு அப்படியே ஒரு கும்பலா இருந்துகிட்டு அப்படி செய்யணும்னு இருக்கா பிபிலிக்கலா? ஏன் இத சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துமஸ் தினங்கள் ஆரம்பிச்சிருச்சு. எல்லா நாடுகளும் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுவதற்கு ஆவலாக இருக்காங்க. இன்னும் ஆயத்தமாக இருக்கிறாங்க. டிசம்பர் 1ல இருந்து ஆரம்பிச்சு, டே 1ல இருந்து ஆரம்பிச்சு பல நாடுகள்ல இந்த கிறிஸ்துமஸினுடைய இதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடும்படி பயணித்து வைக்கிறாங்க. பல சபைகள்லயும் இன்னும் கிறிஸ்துமஸுக்கு பாடல்களும் வெளியிட்டிருக்காங்க. கிறிஸ்துமஸ் பாடல், கிறிஸ்துமஸ் காரியங்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் பல காரியங்கள், அது கிறிஸ்துமஸ் தாத்தா, அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி பல காரியங்கள் முன்னமே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய பிறப்பின் காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்திலே இந்த தியோஸ் காஸ்பல் அப்படிங்கிற தீஞ்சு போன என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பிபிலிக்கலா அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நாள் கேம்பு போறதுக்கு எதனால? பிபிலிக்கலா இருக்கா? போன வருஷமும் கேட்டேன், அதுக்கு முந்தின வருஷமும் கேட்டேன். ஆனா கேட்டதுக்கு இன்னொருத்தன் பதில் சொன்னா ஒருத்தன், அதாவது எப்படின்னா டொனால்டு டக் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்டு போதிய நாலேஜ் இல்லாமல் கேட்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்புறம் கடைசியில பார்த்தா அடிப்படை சத்தியத்தை குழப்பும் யாரு தியோஸ் காஸ்பல் ஆகிய திருப்பூர் சாலமோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணி விட்டாரு. அவரை போட்டு ஒரே போடா போட்டு விட்டு போயிட்டு அவரு எங்க போனாரு, டொனால்டு டக் எப்படி ஆனாரு அப்படிங்கிறது தெரியல. பட் பிபிலிக்கலா இல்லாதத ஏன் செய்றீங்க? ஏன்னா அங்க ஒரு வாய் இங்க ஒரு வாயா இருக்கக்கூடாதுல்ல. பிபிலிக்கலா இல்லாதத நீ செய்ய மாட்ட, கடைபிடிக்க மாட்ட, ஆசரிக்க மாட்ட, அனுசரிக்க மாட்ட. அனுசரிக்க மாட்டேன்னா உங்கள் மட்டில் இருக்கட்டும். புரியுங்களா? ஒவ்வொரு விஷயமும் அதாவது ஒரு கிறிஸ்துமஸ் தினத்தை ஒரு நாளை விசேஷித்த நாளாக கொண்டாடுறாங்கன்னா கொண்டாடட்டும், யாரையும் குற்றப்படுத்தாத இருப்பானாக அப்படின்னு ரோமருக்கு எழுதிய நிருபம் 14வது அதிகாரங்களை வாசிங்க. அதாவது எந்த காரியத்தையும் குற்றப்படுத்தாத இருப்பானாக அப்படின்னு எந்த காரியங்களும். ஒரு நாளை ஒருவன் விசேஷித்த நாளாக கொண்டாடுறான், இன்னொருவன் எல்லா நாளையும் சரியாக எண்ணுகிறான் அப்படின்னு ஒவ்வொரு காரியங்களும் இருக்கிறது. அப்போ இந்த இதுல யாராச்சும் உலகம் கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்துவ இந்த தினங்கள்ல கொண்டாடினால்
அல்லது ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா இவர் என்னமோ மேக் இட் ஆஃப் டிஃபரெண்ட், இவர் பிபிளிக்கலா எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் தான் ஒரிஜினல் கந்தவிலாஸ். புரியுதுங்களா? ஒரிஜினல் கந்தவிலாஸ், இவர் தான் ஒரிஜினல் ஊழியர். இவரு ஒரிஜினல் பைபிள் பிபிளிக்கல தாண்டி பிரியாணியும் சாப்பிட மாட்டாரு. பிபிளிக்கல தாண்டி தயிர், மோரு இதெல்லாம் சாப்பிட மாட்டாரு. எதுவுமே சாப்பிட மாட்டாரு. ஒன்லி ஃபார் இதுதான், அப்பம் தான். புரியுதுங்களா? அப்படியே அப்படியே இது பண்ணிக்கிட்டு பிபிளிக்கலா என்ன பண்ணுவாரோ அதுதான். அங்கிதான் போடுவாரு, சட்டை பேண்ட் எல்லாம் போட மாட்டாரு. தொலை எதுவுமே பிபிளிக்கலா இல்லாததெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாரு தொலை. ஆனா வந்து யாராவது அனுசரிச்சிடக்கூடாது, யாராவது ஆசரிச்சிருக்க கூடாது. லென்த் டேஸ்ன்னு ஒரு கால அளவை கொண்டு வந்துடக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக ஆண்டவருடைய அதாவது புனித வெள்ளி அப்படின்னு சொல்லி கொண்டாடிடக்கூடாது. எதையுமே கொண்டாடிடக்கூடாது. ஆண்டவர் கொண்டாட சொல்லல, கொண்டாட வேண்டாம்னு சொல்லல. புரியுதுங்களா? அதாவது பிபிளிக்கலா இவங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனவர் என்னுடைய பிறப்பின் நற்செய்தியை ஒவ்வொரு ஆண்டு காலமும் நீ வந்து நினைவு கூறு அப்படின்னு சொல்லல, நினைவு கூறாதன்னு சொல்லலை. புரியுதுங்களா? அதே போல டிசம்பர் 25 பிறந்தாரா, ஜனவரியில பிறந்தாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 கான்வர்சேஷன் இன்னும் நடந்துட்டு இருக்கு. அவரு கிட்டத்தட்ட அவரு 1ஆம் நூற்றாண்டுலயே பிறந்து இது பண்ணிட்டாரு. 1ஆம் நூற்றாண்டுல இருந்தே வருது, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்படி பல காரியங்கள் ஓடிட்டு இருந்தாலும் இந்த டேல வந்து எப்படின்னா குளிர் நிறைந்த காலங்கள், இந்த மாதங்களை வந்து குளிர் நிறைந்த மாதம், பனி நிறைந்த மாதம், அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் வரும் பொழுது விபிலிய அறிஞர்கள் என்ன சொல்றது, பைபிள் வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் இதை இது பண்ணி யூகித்து அதே வேளையில அதை கரெக்டா இந்த டேட்ல தான் அவர் பிறந்திருக்கணும். சோ சாலிடா அவரை வந்து இந்த பிறப்பின் வாயிலாக அது ஒரு நற்செய்தியாக இயேசு கிறிஸ்துவானவர் டிசம்பர் 25 பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத உலகத்துக்கு இன்னும் மீண்டுமாக அதை சொல்றத ஒரு பண்டிகையாக வச்சிருக்காங்க. உடனே இதை குற்றப்படுத்தும் முகாந்திரமாக இவர் என்ன பிபிளிக்கலா செய்ய மாட்டேன். அப்ப பிபிளிக்கலா இதையே செய்றீங்க. தியோஸ் காஸ்பல் ஹால் அப்படிங்கிறது எங்க இருக்கு? ஆங்கிலத்தில் தியோஸ் காஸ்பல் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? ஹால்னு இருக்கா? எப்படியாவது இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். புரியுதுங்களா? அதே வேளையில சில விளக்கங்கள் எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேய, கிரேக்க, அதுக்கு அடுத்தாக்கள் விவிலிய, இந்த பைபிள் எல்லாம் அப்படியே ஒரு 10-15 பைபிளை வச்சுக்க வேண்டியது. வச்சுக்கிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இது இல்லை, அத விளக்கத்தை அவருக்கு ஏதோ ஆவிக்குரிய பிரகாரமாக கொடுக்குறாங்களாம். ஏன்னா கத்தோலிக்க பைபிள்ல இருந்து எடுத்திருக்க. சோ நியூலி கன்வெர்டட், புதிதாக வந்தவர்களை சபைக்கு சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத பவர் மொழிபெயர்ப்பிலே சொல்ல வேண்டியதானே. நான் இங்கிருந்து எடுத்தேன் அப்படிங்கறத சொல்லலாம். அப்படியே இவருக்கு தான் ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களில் இருக்கிறதை போல அங்கங்க ஏதாவது ஒரு வசனத்தை, ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கிறாங்க. இப்போ தியோஸ் காஸ்பல்ங்கிறது வந்து ஒரு கிரேக்க மொழி சொல். தியோஸ் அப்படிங்கிறது கிரேக்க மொழியில இருந்து அப்படியே இது பண்ணி இறைவனின் சுவிசேஷம் அப்படின்னு இருக்கு. அப்ப இறைவனின் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இவரு இது பண்றாரு, வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க சரியா நடக்கிறீர்களா? அப்போ நாம இவங்கள்ட்ட கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா இவங்க சொல்லுவோம் எங்களுடைய இஷ்டம், அதாவது ஒரு நாளை விசேஷித்த நாளாக அனுசரிக்கிறோம், எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா, கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதும் மகிமைக்கென்றே செய்கிறோம், கேக்க சாப்பிடுறதும் மகிமைக்கென்றே சாப்பிடுறோம், பிறந்த நாளையே அவருடைய மகிமையை செலுத்தும்படி இறைநாதர் இயேசு கிறிஸ்துவானவர் பூ உலகத்தில் பிறந்தார், இந்த டேட்ல தான் பிறந்திருக்காரு, அந்த பிறப்பின் நற்செய்தியாக நாம உலகத்துக்கு சொல்றோம். இயேசுநாதர் பிறந்திருக்காரா இந்த வருஷம், ஐயோ கோலாகலமா சர்ச்சில எல்லாம் பூரா இதா இருக்காங்க. அதன் ஊடாக பலருக்கு, ஏழைகளுக்கும் அந்த காலகட்டத்துல எல்லா என்ன சொல்றது, எல்லா இடங்கள்லயும் அன்னதானங்களும், எல்லா இடங்களிலும் பல காரியங்கள், நன்மையான திட்டங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? டே 1 டிசம்பர் 1ல இருந்து ஸ்டார்டட் டு 25 இந்த நாட்கள் முழுவதுமாக திட்டம், உதவி திட்டத்தை முன்னமே இது பண்றாங்க, வைக்கிறாங்க. புரியுதுங்களா? பல, அதாவது கத்தோலிக்கர்களா இருக்கட்டும், இல்ல மற்ற சபையினரா இருக்கட்டும், சிஎஸ்ஐயா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இப்பவுமே ஆல்ரெடி பேக்கிங் அப், எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய, ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய காரியத்தை இப்பவுமே செய்துட்டு வராங்க. அது அதாவது வருஷம் முழுவதும் செய்யணும். பட் இது ஒரு விசேஷித்த நாளாக அவங்க ஆசரிக்கிறதுனாலே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதை ஒரு விசேஷித்த நாளாக இது பண்றாங்க, வைக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலே இவர் வந்து எப்படின்னா, ஒரு வீடியோ போட வேண்டியது, நைட்டு 12 மணிக்கு இவர் ஆசரிக்கிறது. புரியுதுங்களா? ஆசரிக்கிறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு அவருடைய இதுல வந்து லைவ் கிடையாது. போயிட்டு 12 மணிக்கு ஒரு ஆராதனை, அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேல இன்னொரு ஆராதனை.
அந்த நாள்ல ஒரு ஆராதனை செலுத்திட்டு ஆண்டவருக்கு கேக்கெல்லாம் வெட்டிடுவாங்க. கேக்கெல்லாம் வெட்டி எல்லா காரியங்களையும் செய்து விட்டு நாங்கள் அனுசரிப்பதில்லை, ஆசரிப்பதில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏற்புடைய காரியமா இருக்கா? எப்படி தெரியுமா? போன வருஷம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடியோல போட்டா ஒரு முழிப்பு, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ போதைய போட்ட மாதிரி காலை, அதாவது விடிய விடிய ஆராதனை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். 2 ஆராதனை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். 2 சர்வீஸ் பண்ணிட்டு எப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பாரு. சரி, ரைட்டு, ஓகே. நீ இது பைபிள்ல இல்லாத காரியங்கள் எல்லாம் இது பண்ணுவீங்க. ஆனா நியூ இயர்ல, இது நியூ இயர் தானா? ஜனவரி அதாவது கிரிகோலன் காலண்டருடைய மாதமாக இருக்கிறது. பிபிலிக்கலா அது வேற வருடம். அப்போ வருட பிறப்பிலே செய்வாங்களாம். ஆனா கிறிஸ்துமஸ இது பண்ண மாட்டாங்களாம். பிபிலிக்கலா இல்லையா? ஆனா இத ஒரு கேம்ப் மாதிரி நடத்துவாங்களாம். பிபிலிக்கலா கிடையாது, இவங்கள நடத்துவாங்களாம். இவங்க இஷ்டம்னா அப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற அவங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஏன் சொல்ல தெரியல? இதுதான் நான் கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது அவங்க இஷ்டம், அவங்களுடைய காரியங்கள். இயேசுவே பிறந்த நாளா எல்லா உலக நாடுகள் முழுவதுமாக அனுசரிக்குது. உலக நாடுகள் இன்னும் அதிகமாக செலவினத்தோட அதை இது பண்றாங்க, வைக்கிறாங்க. புரியுதுங்களா? அதிக செலவு. ஜெர்மன் நகரங்கள்ல பாருங்க, ஜெர்மனில பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அமெரிக்காவை பாருங்க, இப்படி மற்ற தேசங்கள்ல, அதாவது கிறிஸ்துவ நாடுகளை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை அப்படியே வான வேடிக்கையை கொண்டு ஒரு பெரிய விழாவாக நடத்துறாங்க, வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு வருடத்தை நியமித்து பண்றாங்க, வைக்கிறாங்க. இதனூடாக கிறிஸ்து இயேசு இந்த வருடத்தில் பிறந்திருக்கிறாரு, அந்த பிறந்ததை அந்த கிறிஸ்டிக்கலா நாம பறைசாற்றோம். பல வருடங்கள், 2000 வருடங்களாக 2025வது வருட கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். நம்ம 2026ல நம்ம வந்துருவோம், இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும் அது. ஆனா இந்த 2025 ஆண்டுகளும் அவருடைய பிறப்பினுடைய காரியங்கள் அப்படியே சொல்லி நற்செய்தி எப்படி பரவுது பாருங்க. அதுதான் நம்ம இது பண்ணணும், வைக்கணும். புனித வெள்ளி எதனால கொண்டாடுறாங்கப்பா? ஆண்டவரை சிலுவையில அறையப்பட்ட ஒரு நாள், அவரை அரைஞ்சு இது பண்ணிருக்காங்க, துக்கம் அனுசரிக்கிறாங்க. இதன் ஊடாக வெளி உலகத்துக்கு காமிக்கிறோம் இயேசு கிறிஸ்துநாதர் வந்து பிறந்திருக்காருயா. கிறிஸ்துமஸ் தினத்துல அவரை வந்து 25ஆம் தேதி பிறந்திருக்காரு, நல்லவரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து ஒரு திரும்ப உலகத்துக்கு சொல்றோம். அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். கிறிஸ்துமஸ் தாத்தா அப்படி பண்ணாரு. அந்த வேலையில வந்து கிஃப்டா பிரசன்ட் பண்ணாரு. ஒவ்வொரு வீட்லயும் கஷ்டப்பட்டவங்கள்ட்ட எல்லாம் அப்படியே டாலரா கொண்டு வந்து கொடுத்தாராம். டாலரா அப்படியே வீட்டு வாசல்ல வச்சுட்டு போனாராம். பிறப்பின் நற்செய்தியினுடைய சுவிசேஷத்தை நல்ல சமாரியனை போல உதவியற்றவர்களுக்கு உதவிய அந்த காலகட்டத்துல செஞ்சாங்க. அது ரொம்ப பேசும் பொருளாக இருந்தது. அப்போ ஒவ்வொரு விஷயமும் அதுல இஸ் எ பெனிஃபிட். அது வந்து ஒரு உற்சாகம். நம் உள்ளங்களில் பிறந்தார், நம்முடைய இல்லங்களில் பிறந்தார், மகிழ்ச்சியாக வந்தார், சமாதானத்தின் தேவன் பிறந்தார். புரியுதுங்களா? அந்த பிறப்பின் நற்செய்திய அதாவது அவர் பிறந்திருக்கிறாரு, மனுஷர் மேல் பிரியம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்தனர். புரியுதுங்களா? அவர் பிறந்ததுனால சமாதானம் வந்தது. அவர் பிறந்ததுனால பூமி இன்னும், அதாவது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு அப்படி வந்தது. அப்ப எவ்வளவு பெரிய இயேசுநாதர், எவ்வளவு பெரிய ஆண்டவருடைய பிறந்த நாளை நீ கொண்டாடாத அப்படின்னு சொல்லதுக்கு யாராலையும் முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? நீ கொண்டாடு அப்படின்னு பிபிலிக்கலா இல்ல, கொண்டாட கூடாதுன்னு பிபிலிக்கலா இல்ல. அவருடைய காரியங்கள் லெந்த் டேஸை நீ கொண்டாடுன்னு சொல்லல, கொண்டாட கூடாதுன்னு சொல்லல. புரியுதுங்களா? புனித வெள்ளிய கொண்டாடு அப்படின்னு சொல்லல, கொண்டாட கூடாதுன்னு சொல்லல. சோ நம்ம இந்த டிசைனை நம்ம பார்க்கணும். வேறொரு பதிவு. வணக்கம்.